வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பாலியல் சேட்டை, கலைப்பீடு பீடாதிபதி தனது பதவியை ராஜினாமா. கைது செய்யப்பட்ட யோஷித எந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார், வெளியானது தகவல். அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் தீர்மானம். தேங்காயின் விலை 300 ரூபாவாக அதிகரிக்கும் அபாயம், நடுவீதிக்கு வரப்போகும் மக்கள். மீன்களை ஏற்றுமதி செய்வதற்கான திட்டம், கேள்வி கேட்ட வடக்கு மீனவர்கள், திணறும் அனுர அரசு. 200 பாலஸ்தீனிய கைதிகளை விடுவித்துள்ள இஸ்ரேல், நடக்கப் போவது என்ன? நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆளுமை மிக்க ஒருவராக காணப்பட்டு கலைப்பீடு பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் தனது பீடாதிபதி பதவியை விட்டு விலகுவதாக நேற்று எழுத்து மூலமாக அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஓரிரு நாட்களுக்கு முன் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக கலைப்பீட நிர்வாகத்தால் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்றும் அதிகார துஷ்பிரயோகங்கள் தமக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் 4 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறிப்பாக கேள்வி கேட்டதற்காக 9 மாணவர்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க வேண்டும் என்பதும் அதில் அடங்கும். இப்போராட்டத்தின் பின்னணி தொடர்பில் ஊடகங்களுக்கு மாணவர்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கங்களை கொடுத்துள்ளனர். அதன்படி கடந்த வருடம் மே மாதம் விஞ்ஞானபீட மாணவர்கள் விரிவுரை மண்டபத்தில் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது வேண்டுமென்றே விரிவுரையாளர் ஒருவர் மண்டபத்தை வெளியிலிருந்து பூட்டியுள்ளார். பின்னர் விஞ்ஞானபீட மாணவர் ஒன்றிய தலைவர் பூட்டை உடைத்து மாணவர்களை மீட்க வேண்டி ஏற்பட்டது. விரிவுரையாளர் மண்டபத்தை பூட்டிய சமயம் தீ விபத்து ஏற்பட்டிருந்தால் எவ்வளவு ஒரு பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கும். இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட விரிவுரையாளர்களை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு பதில் பூட்டை உடைத்து காப்பாற்றிய மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர் ஒன்றிய பிரதிகள் பல்கலைக்கழக முன்றலில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அந்நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற பேரவைக் கூட்டத்தில் மாணவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டது. பின்னர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் மாணவர்களின் பிரச்சினை தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரவை உறுப்பினர்களால் மாணவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் தமது போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். இவ்வாறான சூழலில் கலைப்பீடாதிபதி ரகுராம் தனது பதவியை விட்டு விலகுவதாக இன்று எழுத்து மூலமாக அறிவித்துள்ளதாக தெரியவருகிறது. ரகுராம் கலைப்பீடு பீடாதிபதி என்பதற்கு அப்பால் ஊடகத்துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர் என்பதுடன் புலிகளின் ஈழநாதம் மற்றும் யாழ் தினக்குரல் போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராகவும் கடமையாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனைய பேராசிரியர்கள் போல அல்லாது ஆளுமையுடன் துணிச்சலான முடிவுகள் எடுப்பவர் என்பதுடன் பல்கலைக்கழக மாணவர்களின் ஒழுக்கம் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுப்பவர் எனவும் தெரியவருகிறது. பல்கலைக்கழக மாணவர்களின் போதைப்பொருள் பாவனை மற்றும் மாணவர்களின் பாலியல் துஷ்பிரயோகம் போன்ற சமூக பிறழ்வுகளுக்கு எதிராக கடுமையான நடைமுறையை மேற்கொண்டு வந்தவர் எனவும் பல்கலைக்கழக வட்டாரங்களிலிருந்து தெரியவருகிறது. ரத்மலானே ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகன் யோஷித ராஜபக்ச எந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலை சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி அவர் வேலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள ஒரு பொது விடுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் கூறினார். யோஷித ராஜபக்ஷ வேலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதிலிருந்து விசேட தேவைகள் எதையும் கூறவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ மற்றும் DV சானக் ஆகிய இருவரும் சிறைச்சாலைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து யோஷிதவை பார்வையிட்டனர். இருவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதால் சிறைச்சாலை கண்காணிப்பில் உள்ள யோஷித ராஜபக்ஷவை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க மேலும் கூறினார். அரசு ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை 3 வருடங்களுக்குள் முடிவுக்குள் கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற
அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள அரச சேவையில் பிரஜைகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதன் ஊடக பிரஜைகளுக்கு வினைத்திறனான சேவையை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையை வலுப்படுத்துவது மற்றும் அரசு சேவைக்கான செலவை நிர்வகிப்பதன் அவசியம் குறித்து இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலில் அரசு சேவையில் காணப்படும் அத்தியாவசியமான 30,000 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளுக்கான முன்மொழிவுகளை இவருடைய வரவு செலவு திட்டத்தில் முன்வைவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. தேங்காய்களை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் முனைப்பு தாமதமாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உள்ளூர் சந்தையில் தேங்காய்க்கான நிரம்பலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று தேங்குத்துறை சார்ந்தோர் நம்புகின்றனர். இதேவேளை இறக்குமதி தாமதமானால் தேங்காயின் விலை 300 ரூபாவாக அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்துள்ள இலங்கை தெங்கு தொழில்கள் துறை தலைவர் ஜேந்தர் சமரகோன் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 200 மில்லியன் தேங்காய்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். சட்டவிரோத கடற்றொழிலை தடுத்து நிறுத்தினால் மீன்களை ஏற்றுமதி செய்யலாம் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தியின் ஊடக அறிக்கையில் இலங்கையின் பொருளாதார சரிவில் எதிர்காலத்தில் மீன்களும் இறக்குமதி செய்கின்ற நிலைமை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏற்றுமதி செய்யப்படும் மீன்களின் தரத்திலும் குறைபாடு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கடற்றொழில் துறைகளில் அதிக மீன்கள் உற்பத்தியாகும் கடற்பகுதியாக வடக்கு பகுதியே காணப்படுகிறது. அப்பகுதியில் நடைபெறும் தென்னிந்திய கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத நடவடிக்கையை தடுத்து வடக்கு தொழிலாளர்கள் சட்டப்படி சுதந்திரமாக தொழிலில் ஈடுபடுவதை அரசாங்கம் உறுதி செய்யுமாக இருந்தால் உள்நாட்டுக்கு தேவையான மீன் உணவையும் ஏற்றுமதி செய்வதற்கான மீன்களையும் வடக்கு கடற்றொழிலாளர்களால் ஏற்படுத்த முடியும். அமைச்சர்கள் பொருளாதாரம் சரிகிறது என மக்களை அச்சுறுத்துவதை தவிர்த்து நடைமுறை செயற்பாடுகளில் இறங்குங்கள். இதன் மூலம் வடக்கில் மீன்பிடி துறையில் ஏற்படும் மாற்றம் நாட்டின் பொருளாதார உயர்ச்சியிலும் வலுச்சேர்க்கும் என குறிப்பிட்டுள்ளார். பல தசாப்தங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 200 பாலஸ்தீனிய பணைய கைதிகளை இஸ்ரேல் விடுவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் பலவீனமான நிலை அடைந்துள்ளதாக எழுந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் தற்போது குறித்த ஒப்பந்தம் பலனளித்துள்ளதாக சர்வதேச தரப்புகள் விளக்கம் அளித்துள்ளன. இந்நிலையில் 4 இஸ்ரேலிய பெண் வீரர்களுக்கு ஈடாக 200 பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காசாவில் 15 மாத சிறைவாசத்தில் இருந்த 4 இளம் பெண்கள் வெளிவந்த போது இஸ்ரேலில் பிரபலித்த மகிழ்ச்சி பாலஸ்தீனியர்களிடையும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.